ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தோழி வந்து வணக்கம் மேடம், ஃப்ரண்ட் ஹைட்டு எவ்வளோ மேடம், அது மட்டும் புரியல மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துடைய டவுட்டை வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடுடைய உயரத்துக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய உயரத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வருது, அது மட்டும் எங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுகள், அதாவது இப்போ ஒரே நபருக்கு மட்டும், அதாவது நமக்கு நாமே அல்லது நம்மளுடைய அம்மாவுக்கு அல்லது நம்மளுடைய அக்காவுக்கு, இந்த மாதிரி ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருடைய ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரே ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி பழகியிருப்பாங்க. ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம ஒருத்தர் இல்லாமல் 2 பேர் 3 பேர் கஸ்டமர்களுக்கு 5-6 பேர்த்துக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக சிக்கிக்குவாங்க. நம்ம கட்டிங் பண்ணும்போது பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கிற இடம்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ பின்பக்கத்தை விட முன்பக்கத்துக்கு உயரம் அதிகமாக ஏன் வருது, அது எப்படி வருது அப்படிங்கிறத ஃபுல் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸுடைய சைஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் முன்பக்க உயரத்துக்கும் பேக் சைடுடைய உயரத்துக்கும் மாற்றம் வந்து வரும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஸ்டிச்சிங்க்கு சேர்க்காம 14 இன்ச் இருக்குது. ஷோல்டருடைய ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச் இருக்குது. கீழ்ப்பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்க்கு சேர்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து நமக்கு 15 இன்ச் கரெக்டாக நமக்கு வந்து முழுமையான பேக் சைடுடைய உயரம் வந்து 15 இன்ச் இருக்குது. இதுவே ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடோட உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே உள் பக்கத்தில் தான் அந்த உயரத்தை வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டருடைய அந்த ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து தான், அதாவது இந்த ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் சேர்த்து தான் நம்ம வச்சு அளவு பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஷோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து இந்த சென்டர் கப் டாட் இருக்குது இல்லைங்களா, இந்த டாட்டை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி தான் அளவு எடுக்கணும். இப்போது பேக் சைடு வந்து 15 இன்ச் அளவு இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டு இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப்பே வந்து 14.25 இன்ச், அதாவது 15 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது. இப்போ இது எப்படி சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக சாத்தியம்தான். எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த சென்டர் டாட்ல இருந்து ஸ்டிச்சோடு நம்ம சேர்த்தும் போது கரெக்டாக 14.25 வருது. இந்த 14.25 இருந்து இந்த பட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு வந்து இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனால 1/4 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்த போகிறேன். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தா 15 இன்ச் ஆச்சு. அப்போ இந்த 15 இன்ச்சை நம்ம இந்த ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து வச்சுட்டு பட்டியுடைய அளவை சேர்த்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்துடைய உயரம் வந்து நமக்கு 18 இன்ச் இருக்குது. பேக் சைடுடைய உயரம் வந்து 15 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடுடைய உயரம் வந்து 18 இன்ச் இருக்குது. அதாவது 15 இன்ச்சிலேருந்து நமக்கு 3 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனாக இருப்பாங்க. லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உயரம் வராது. இப்போது பேக் சைடு வந்து லீனாக இருக்கிறவங்களுக்கும் இதே 15 இன்ச் நீளத்தை வைக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதோட அடிப்படையில் நமக்கு அளவுகள் மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்டுடைய அளவை வச்சு தான் நமக்கு வந்து இந்த கப்பு பாயிண்ட்டுடைய அளவு வந்து இந்த நீளத்தை வந்து நமக்கு மாறுபடும். இப்போ வந்து லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பஸ்ட் சைஸ் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்குது அப்படின்னா பேக் சைடுக்கு 15 இன்ச்சு நீளம் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சுலேருந்து 14 இன்ச்சுக்கு உள்ளேயே நமக்கு வந்துடும். இதே 15 இன்ச்சு
நீளத்தில் இருக்குது. நார்மலான உடம்புக்காரங்க. ஆனால் பஸ்ட்டு பகுதி வந்து கொஞ்சம் அன்நார்மலாக இருக்குது, சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டருடைய கப்பு பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வந்து அதிகமாக இருக்கும். பஸ்டுடைய அளவை வச்சு தான் நமக்கு வந்து இந்த முன் உயரம் வந்து அளவு வந்து நமக்கு மாறுது. இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ ஒருத்தர் அளவு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஓகே, அல்லது அளவு ப்ளவுஸ் தர்றாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து முன்பக்க உயரத்தை வந்து நீங்கள் முன்பக்கத்துக்கு கட்டிங் போடும்போது இந்த ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் ஷோல்டருக்கு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த டாட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சில் துணி ஸ்டிச் பண்ணுறீங்களா இல்லை 1/2 இன்ச்சில் துணி ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி இந்த பட்டியுடைய ஜாயிண்ட் இடத்தையும் இந்த ஷோல்டருடைய ஜாயிண்ட் இடத்தையும் வந்து டேப்பை வச்சு நம்ம பிடிச்சு இந்த மாதிரி மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பஸ்ட்டு பகுதியே பெருசாக ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது, அதாவது பஸ்ட்டு பகுதி வந்து உடல் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடோட உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸுக்குமே 1.5 இன்ச்சு, அதாவது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா, பேக் சைடுடைய உயரத்துக்கும் ஃப்ரண்ட் சைடு உயரத்துக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்கும்போது இந்த பட்டியுடைய ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு வந்து அதிகமாக நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். அந்த 1.5 இன்ச்சு வந்து நமக்கு இந்த கப் ஷேப்பில் வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து பேக் சைடுக்கு 15 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக உடம்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர்லேருந்து இந்த கப் டாட் வந்து 13.5 இன்ச்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அதை 15ல் மைனஸ் 1.5 இன்ச்சு தான் இருக்குது இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச்சு கூட நம்ம வந்து 1.5 இன்ச்சுக்கு ஆட் பண்ணி இந்த பட்டியுடைய உயரம் வந்து மொத்தம் வந்து 3 இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து இப்போ 36 சைஸுக்கு மேலே போகிறாங்க அப்படிங்கும்போதே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக இந்த ஷோல்டர்லேருந்து முன்பக்கத்துடைய உயரம் வைக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 14, 14.5, 15, 15.5 அந்த மாதிரி வரும். இதே வந்து 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு 40 இன்ச்சுக்கு மேலே போகுது, 40 இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் மட்டுமே 15 இன்ச்சுலேருந்து 16 இன்ச் நம்ம வந்து வைக்க வேண்டியது வரும். ஆனால் அவங்களுக்கு பின் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு 15.5, 16 இதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பேக் சைடுடைய உயரத்துடைய அளவு வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து 40 சைஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு முன் உயரம் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சுலேருந்து 16 இன்ச்சு 16 இன்ச்சு நீங்கள் வச்சிங்கனால அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பஸ்டுடைய பகுதி வந்து ஃபுல்லாக இது வந்து கவர் ஆகி கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பட்டியை வந்து மார்க் பண்ணணும். அப்போது இங்கே வந்து நமக்கு உயரமாக தான் இருக்கும். அதுவே வந்து சைடு இந்த ஜாயிண்ட் ஸ்டிச் வருது பார்த்தீங்களா, சைடு பட்டியுடைய ஸ்டிச்சிங் வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் தான் இருக்கும். ஆம் சுற்றளவு இடத்துடைய ஜாயிண்டும் சரியாக இருக்கும், இடுப்புடைய சுற்றளவும் சரியாக இருக்கும். இப்போ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸ் இப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எத்தனை இன்ச் அதிகமாக உயரம் இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு அவங்களுக்கு உயரம் வச்சா தான் ப்ளவுஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட மாதிரி கப் ஷேப் முழுவதும் முன்பக்கம் வந்து நமக்கு கவர் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்க்கும்போது கரெக்டாக 1.25 இன்ச்சுக்கு வந்து முன்பக்கத்துடைய பட்டி உயரம் வந்து இருக்குது. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்தான்னா நீங்கள் பைத்தியம் பிடிக்கிற மாதிரியோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியோ கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது வந்து முழுக்க நம்ம இப்போ பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் நமக்கு இருக்கும் முதுகிலிருந்து இடுப்பு வரைக்கும். ஆனால் அதுவே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக கப்புடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த கப்புடைய பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து 2 இன்ச் 1.5 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரி கிளாத் வந்து நமக்கு இந்த கப் ஷேப் சென்டர் டாட் வருது இல்லைங்களா, இந்த நீளம் வந்து நமக்கு அதிகரிக்கும். இந்த நீளத்துக்கும் பேக் சைடு நீளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் சம்மந்தப்படுத்தி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு தீர்வே கிடைக்காது. அதே மாதிரி இந்த கன்ஃபியூஸில் வந்து நீங்கள்
ஒரு பதட்டத்துலேயும் ஒரு கன்ஃபியூஸ்லையும் என்ன ஆகுனா நம்மளால் கரெக்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் பிகினர்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதே மாதிரி இந்த முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் முன் பக்கத்துடைய இந்த சென்டர் டாட்டுடைய கப்புடைய உயரத்துக்கும் பேக் சைடு உயரத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நபருடைய அளவுகளை எடுத்து மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் இருக்குது. அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி உயரத்துக்கும் முன்னாடி உயரத்துக்கும் இந்த கன்ஃபியூஸில் வந்து அவங்களால சரியான அளவில் ஸ்டிச் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து ப்ளவுஸு ஸ்டிச்சிங்கை வெறுக்கிறவங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் யோசித்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஒரு நபராகட்டும் அல்லது அளவு ப்ளவுஸ் தர்றாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுடைய உடல் அமைப்பை தான் நம்ம வந்து கவனிக்கணும். இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல டெய்லராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கவனமும் நம்ம கவனித்து அந்த உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து வடிவமைப்பு பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து சரியான டெய்லர் ஆக முடியும். அதே மாதிரி கஸ்டமரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட்டு போகாமல் எப்போவுமே ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்மக்கிட்ட அறிமுகமாகி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட தொடர்ந்து அந்த கஸ்டமர் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிறையா கஸ்டமர் நம்மளை விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்கத்துடைய ஷேப் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்காதது தான் காரணமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். பேக் சைடு வந்து எப்போவுமே 13.5, 14, 14.5, 15 இந்த அளவுகளில் தான் இருக்கும். அது வந்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு விட கண்டிப்பாக நார்மலான அளவு 30 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பட்டி வந்து 1.5 இன்ச் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பட்டியுடைய உயரம் வந்து நமக்கு மாறும். இதுவே வந்து 32க்கு மேலே 34, 36, 38, 40 அப்படிங்க போகும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து அவங்களுடைய பஸ்ட்டு பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உயரத்தை மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கு பிறகு பட்டியுடைய உயரத்தை வந்து நம்ம 2 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு கம்மியாக 2.5 இன்ச்சுக்கு கம்மியாக கண்டிப்பாக யாருமே வந்து பட்டியை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த 2.5 இன்ச்சுக்கு கம்மியாக பட்டியை பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட சேஃப்கே இருக்காது. அதனால் கண்டிப்பாக பட்டியுடைய உயரம் வந்து 2.5 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் 3.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பேக் சைடுடைய இறக்கத்தை மட்டும் அதிகமாக வைங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முன் அளவுலாம் வந்து கரெக்டாக அப்படியே வச்சிடலாம். இந்த பேக் சைடு ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு பகுதியுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா, நார்மலாக நம்ம மார்க் பண்ணுறத விட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுன்னு எந்த அளவுக்கு அவங்க வந்து இறக்கம் கேட்குறாங்களோ அந்த அளவு வந்து இந்த கீழ் சைடை நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் உயரத்தை அதிகம் பண்ணணும். இதுவே வந்து சுற்றி வர எனக்கு உடல் சுற்றளவு இடுப்பு சுற்றளவு முழுவதுமே இறக்க வேணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து பேக் சைடில் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இந்த கப் ஷேப் வந்து நீங்கள் உயரம் பண்ணக்கூடாது. இந்த பட்டியுடைய உயரத்தை மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சை எக்ஸ்ட்ரா பண்ணணும். இதுவே வந்து எனக்கு ப்ளவுஸில் எல்லா அளவுகளும் சரியாக இருக்குது, ஆனால் முன் பக்கத்துடைய கப் ஷேப்பும் கப்பு பாயிண்ட்டும் வந்து எனக்கு டைட்டாக முழுசாக எனக்கு வந்து பஸ்ட்டை வந்து கவர் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவில் வந்து 1/2 இன்ச் 3/4 இன்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த உயரத்தை அதிகம் பண்ணணும். இந்த உயரம் வந்து நம்ம பஸ்ட்டுடைய சுற்றளவுக்கு மட்டும்தான் அதிகப்படுத்தணும். இறக்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டியில் தான் இறக்க வைக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடுடைய நீளத்துக்கும் ஃப்ரண்ட் சைடுடைய நீளத்துக்கும் என்ன வித்தியாசம், எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் வந்து புரிதல் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.